ஹலோ கைஸ், இன்னைக்கு குசனாகி கார்டன் ஆஃப் காட்ஸ் 8th எபிசோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அவங்க வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மினாட்டோ எப்படியோ அவங்க வீட்டுக்கு வரான். ஐயப்பா, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் யோசிச்சதை விட இந்த வாட்டி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று இங்கே வரும்போது தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ஆமாம், அதுவும் என்னன்னு தெரியல, ரீசெண்டாக வெயில் பயங்கரமாக இருக்கு. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால கார்டனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். வேணாம், அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சின்னதாக மாறிடுவீங்க, அது நல்லா இருக்காது. அங்கே யமகாமி அது கேட்குற மாதிரி இல்லை, அது வேலையை ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வாட்டரையே அப்படியே மாற்றும். அங்கே வித்தியாசமாக ரிவர் மாதிரி வாட்டர்லாம் ஃப்ளோ ஆகுது. அங்கே கல்லை வைக்கிறது என்ன, ஆனால் பொசிஷன் நல்லா இருக்கதா, இதனால இன்னமும் அங்கே பவரை பயன்படுத்தும். அங்கே யமகாமி இன்னமும் அதிகமாக பவர்ஸை வர வச்சு வாட்டர் ஃபால்ஸே வர வைக்கும். அங்கே கடைசியில் யமகாமியோட சைஸும் ரொம்ப சின்னதாயிடும். அட யமகாமி, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க பாருங்க, நீங்க திரும்ப அந்த சிவாவா அதோட சைஸுக்கு வந்துட்டீங்க. ஆனா இந்த ஃபார்ம்ல நீங்க கியூட்டா இருக்கீங்க. அங்க பின்னாடி யமகாமியோட மினியன்ஸும் வந்து பயங்கரமா அங்க கத்தும். யமகாமி, எதுக்காக நீங்க இந்த மாதிரி பவர்ஸை ஓவர் யூஸ் பண்றீங்க? ஏன்னா பாவம், உங்களோட சைஸ் ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஈவன் எங்களை விடவும் நீங்க சின்னதா இருக்கீங்க. அட, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னதான் நான் சின்னதா இருந்தாலும் ஸ்டில் நானா தான் இருக்கேன். அதனால அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆனால் யமகாமி, உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபாலு, இந்த கார்டனு இதெல்லாம் ரெனோவேட் பண்ணுறது என்ன பிடிக்குமா என்ன? அது ஒரு ஹாபி மாதிரின்னு வச்சுக்கோயேன். அப்புறம் எதுக்காக உங்கள் மவுண்டனை அப்படியே விட்டுருக்கீங்க? ஏன்னா மவுண்டனு அபடண்டாக அப்படியே இருக்கு. மவுண்டன் வந்து நேச்சரை நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணக்கூடாது, அதை நம்ம அப்படியே விட்டணும். ஏன்னா ஆல்டர் பண்ணும் போது அதோட அழகு அங்கே நாசமாயிடும். டிராகன் ஜாலியாக என்ஜாய் பண்ணும். நம்ம ஹீரோ ஹோ வந்து பார்க்குறான். ஓ இன்னமும் எழுந்துக்கல, அங்கே தூங்கினே இருக்கும். சைடில் ஏதோ ஒன்று வேகமாக அங்கே போகுமா, நல்லா பார்த்தா அது கோய் ஃபிஷ். அது எங்கேருந்து இங்கே வந்து அப்படின்னு தெரியல. அது திடீர்னு வானத்தை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்குது. அதை பாக்குற நம்மால ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் இதுக்கு முன்னாடி லெஜண்ட்ஸால ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அதாவது எப்போ ஒரு கோய் ஃபிஷ் வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல போதும் அது ஒரு டிராகனா மாறுமா. அதே மாதிரி உனக்கு தெரியுமா, காட்ஸோடைய மினியன் தான் இந்த கோய் ஃபிஷ். எனக்கு தெரிஞ்ச இந்த கோய் ஃபிஷ் நெக்ஸ்ட் டவுன்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லும் போது சுகுமியோட ஞாபகம் தான் நம்ம ஹீரோக்கு அங்க வரும். சுகுமி வேற ஒரு மவுண்டன் கார்டோட மினியானு, அவ ஓகேவா இருப்பா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த மவுண்டன் கார்டை பத்தி நீ பேச வேணாம். ஏன்னா அவங்க கொண்டு வந்த அந்த ஃப்ரூட் அது ரொம்ப பெட்டரா இருந்துச்சு, அந்த அளவுக்கு நல்லாவும் இல்ல. எப்படி மவுண்டன் கார்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் மினியானும் இருக்கு. அங்க மினாட்டோவும் கேட்கறான், ஆமா உங்களுக்கும் அந்த மவுண்டன் கார்டுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? உண்மையை சொன்னா எனக்கும் அந்த மவுண்டன் கார்டுக்கும் ஆகாது. இப்படி இவங்க பேசும்போது வானமே அப்படியே கருப்பாவும் அங்க ஒரு டிராகனும் அப்பியர் ஆகுது. இதை பார்த்தோன்னே நம்ம மினாட்டோ ரொம்ப பயந்து போறான். ஐயோ, போன கோய் ஃபிஷ் என்ன உண்மையிலேயே டிராகனா மாறிச்சா என்ன? அப்புறம் தான் தெரியுது ரியோ அந்த டிராகனை மீட் பண்ணும் சொல்லிதான் அந்த பெரிய டிராகன் இங்க வந்திருக்கு. யமகாமியோட மினியான்ஸ் தான் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். அந்த டிராகன் என்ன கேக்குதுன்னா, உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குது. தாராளமா வரலாம், பிரச்சனையே இல்ல. உள்ள வந்தோடனே அது கிஃப்ட் மேல கிஃப்ட் அங்க கொடுக்கும். நம்மளால போதும் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அது ஸ்டாப்பே பண்ணும். அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுவும் போகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடும். மினாட்டோ பின்னாடி இருக்க அந்த கிஃப்ட்டை பத்தி தான் யோசிக்கிறான், அது என்ன கிஃப்ட்னு. இதனால யமகாமி, மினியானு, நம்ம ஹீரோ எல்லாருமே போய் செக் பண்ணுவாங்க. பார்த்தா எல்லாமே ஸ்வீட்டு தான். ஒன்னும் ஒரு விதமா இருக்குமா, இதை வச்சு நம்ம யமகாமியை பெருசாக்கிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. யமகாமி, ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. அங்க இதே மாதிரி யமகாமி மொத்தத்தையும் அங்க காலி பண்ணும். ஆனா கடைசி வரைக்கும் அங்க பெருசா மாற முடியல. எனக்கு தெரிஞ்சு யமகாமியோட பவரை திரும்பவும் கொண்டு வரணும்னா இன்னமும் அதிகமா வேணும்னு நினைக்கிறேன். இதனால நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மினாட்டோ ஜப்பானுடைய பிரீமியமான ஸ்வீட் அதெல்லாம் வாங்கிட்டு வருவான். அது எல்லாமே செம்ம ருசியா இருக்கனால யமகாமியாலையும் அங்க வெயிட் பண்ண முடியல. எப்படா அதை சாப்பிடலாம் காலி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். போற வழியில ஒரு சின்ன மவுண்டன் இருக்கும். இதுதான் அந்த சுகுமி அந்த மினியான் வந்துச்சுல, அந்த மவுண்டன் கார்டோடைய மவுண்டனு. நான் யோசிச்ச மாதிரி இது ஒன்றும் பெரிய மவுண்டனா இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா பெரிய மவுண்டனா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சேன். சின்னதா இருந்தாலும் இது ரொம்ப கியூட்டா இருக்கு. உண்மையை சொன்னா காட்ஸ் வந்து மவுண்டன் சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அங்க இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான எனர்ஜி அப்படியே மினாட்டோவை இழுக்க ஆரம்பிக்கும். ஹேய், அசிங்கமா இல்ல இந்த அளவுக்கு ஷெல்ஃபிஷா ஆக்ட் பண்ற? மத்தவங்கள இந்த மாதிரி இழுக்க கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா? இழுக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த மவுண்டனுடைய காடு. அதோட பேரு டென்கோ. அது ஒரு 9 tail ஃபாக்ஸ். அங்க யமகாமி இப்படி அங்க கத்துனோனே அதுவும் அப்படியே மறைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் அவங்க போகும்போது நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஆமா உங்களுக்கும் டெங்கோக்கும் அந்த அளவுக்கு ஆகாதா என்ன? ஆமா அப்படின்னே வச்சுக்கோ, உன்னை ஹோல்டு பண்ணி அப்படியே இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணான். ஆனா உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மலா வர சொன்னா நானே வந்திருப்பேன். நீ அப்படி ஒண்டி யோசிக்க வேணாம். ஏன்னா அந்த டென்கோ அவ வந்து சாதாரணமான வயல, நீ ஒன்ஸ் உள்ள போயிட்டனா கேரண்டியா வெளியில வருவ அப்படின்னு சொல்ல முடியாது.
ஐயையோ யமகாமி, அப்பனா நாளா அங்க போலப்பா. சீன் அப்படியே நம்ம ஹாரியை நோக்கி வரும். ஹாரியும் அந்த பர்சன் கிட்ட பேசின்னு இருக்கான். ரீசெண்டா அந்த இடத்துல ஹான்சோ அப்படின்னு வேற ஒரு எக்ஸாசிஸ்ட ஆளு பார்த்திருப்பான். அவங்க வேற ஒரு டவுனுடைய எக்ஸாசிஸ்ட். அவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு தான் நம்ம ஆளு கேட்கறான். எதுக்காக அந்த பர்சன் இங்க இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் அங்க தெரியல. பின்னாடி அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு அங்க இன்ஃபர்மேஷனை கொடுக்கறா. அந்த ஹான்சோ அந்த பையன் ஏதோ ஹோஜோ அப்படின்னு ஒரு பர்சன் கூட இந்த இடத்துல சுத்தின்னு இருக்கானா. ஏதோ ஒரு விஷயமா தான் இவங்க அங்க இங்கன்னு தெரியறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. சீன் அப்படியே அவங்கள நோக்கி வரும். அவங்க ஒரு பாட்டிமாவை நல்லாவே ஏமாத்துறாங்க. பாட்டிமா, உங்க வீட்டுல ஈவலான ஸ்பிரிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதுங்க கிட்ட நீங்க டீல் பண்ணுனா எங்க கிட்ட டேல்ஸ்மேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை வச்சு அதுங்களை அசால்ட்டா எலிமினேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா எங்களால அங்க கொடுக்க முடியும். யூசுவலா நாங்க 10 கொடுப்போம், ஆனா உங்களுக்காக ஸ்பெஷலா 11 கொடுக்கறோம் அப்படின்னு வயசானவங்கள ஆளுங்க ஏமாத்துறாங்க. அதுவும் ஃபேக்கான டேல்ஸ்மேனை வச்சு. சீன் அப்படியே யமகாமியை நோக்கி வரும். அங்க என்னதான் எல்லாத்தையுமே காலி பண்ணியும் இன்னமும் யமகாமி அதே சைஸ்ல தான் இருக்கு, வளரவே இல்லை. ஆமா, என்ன ஆச்சு? எதுனால இது ஒர்க் ஆகல? நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன், அந்த அளவுக்கு நீ ரஷ் பண்ண வேணாம். அங்க சைட்ல குசனாகி ட்ரீயோடைய பிரான்ச் எல்லாம் அப்படியே உடஞ்சு விழும். அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோ கவலைப்படுவான். ஆனா யமகாமி அங்க சொல்லும், நீ அந்த அளவுக்கு அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். பிரான்ச்சஸ் உடையுதுன்னா இன்னமும் தான் குசனாகி ட்ரீ ஸ்ட்ராங்கரா மாறும். அங்க இதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சஸை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த ஆளு கோப் பண்ணிருப்பான். அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே கீரனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆமா, என்னாச்சு? எதுக்காக கீரன் நீ பயப்படுற? உனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி ஏன்சென்டான காலத்துல இந்த ஹியூமன்ஸ் அவங்க ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸை இந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டெட்லியான வெப்பனை ஆளு கிரியேட் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறேன். யமகாமியும் வந்துட்டு அங்க கேட்கும், ஆமா மினாட்டோ, நீ என்ன பண்ணிருக்க? ஆம்புலன்ட்டை நான் மேக் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க அம்மாவோட ஹாட் ஸ்பிரிங் அந்த பிசினஸுக்கு இது உதவியா இருக்கும். ஸோ இதனால ஈவில் ஸ்பிரிட் எதுவுமே வராது. கஸ்டமர்ஸுக்கும் இது உதவியா இருக்கும். அங்க ஒண்ணு ரெடி பண்ணிட்டு நம்ம யமகாமிக்கு அவன் தரான். இது அந்த அளவுக்கு உதவியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை நீ வச்சுக்கலாம். ஹே பரவாயில்ல மின்னட்டோ, உண்மையிலேயே இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க ஃபுட் ரெடி ஆகுது. எல்லாருமே சாப்பிடணும்னு ரெடி ஆவாங்க. யமகாமியும் சொல்லும், சீக்கிரமா நம்ம இதை காலி பண்ணோம், இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த ஃபாக்ஸ் அது திரும்ப அப்பியர் ஆகும். சுகுமியை பத்தி நீ சொல்றியா? சுகுமி வந்தா அதுல என்ன பிரச்சனை? சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள சுகுமி அங்க வந்துடும். எஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா? இப்பதான் உன்னை பத்தி பேசணும், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆனா ஏதோ ஒண்ணு, நாங்க சாப்பிட்ற அந்த டிஷ் அதோட அருமா அதுதான் காரணமா என்ன? ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. சரி பரவாயில்ல, என்கிட்ட இந்த டிஷ் இருக்கு, இது வேணுமா? சுகுமிக்கு இது கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாகவும், இது ஒண்டி இல்ல, உள்ள இன்னமும் இருக்கு. அங்க இது கேட்டோன்னே வேணும் அப்படின்னு அது சொல்லும். உள்ள வந்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல சுகுமிக்கு எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும். என்ன மன்னிச்சிருங்க மீனாட்டோ, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆக்சுவலா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். என்ன ஆச்சுன்னா, என்னோட மாஸ்டர் டென்கோ அவங்க வந்து உங்களை வேண்டா வெறுப்பா இன்வைட் பண்ணாங்கல்ல, அதனால உங்களுக்கு பிரச்சனையாயிருக்கும். அதுக்காக மன்னிச்சிருங்க. அட அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல, அதை நான் அந்த அளவுக்கு கண்டுக்கல. அதனால அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. உண்மையை சொன்னா டென்கோவை நாங்க பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்கள பார்த்ததே ரொம்ப பெரிய விஷயம். உண்மையை சொன்னா நம்ம டென்கோ அவங்க தான் இந்த ரீஜியன்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க கிட்ட டெய்ல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய ரீஜியன்ல இருந்து எங்க மவுண்டனை வர்ஷிப் பண்ணணும்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க கிரேட்ஃபுல்லா இருக்கோம். ஆனா என்ன ஒண்ணு, நிறைய பேர் வர்ஷிப் பண்ண வரனால அந்த இடமே ஒரு மாதிரி நாய்ஸியா இருக்கும். அங்க திடீர்னு சுகுமியோட பாடியை டென்கோ டேக் ஓவர் பண்ணிட்டு அங்க பேச ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில நாய்ஸியா இருக்கலாம், ஆனா என்னோட காமிரிலேயும் அது நாய்ஸியா இருக்காது. அதனால நீங்க அங்க வர ஆசைப்பட்டா தாராளமா வரலாம். அதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபுட் இதையும் கொண்டு வாங்க, எனக்கு இதையும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அங்க இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம யமகாமி பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்கும். நீ ஒரு கிரீடியான பர்சன், நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்க? என் பர்மிஷனே இல்லாம எதுக்காக இந்த இடத்துக்கு நீ வந்த? உண்மையை சொன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த கார்டனுடைய ஓனர் அது நீ இல்ல, மினாட்டோ தான். அவன் கிட்ட தான் நான் பர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி யாரை பார்த்து நீ கிரீடி அப்படின்னு சொல்ற? உண்மையை சொன்னா நீ தான் ரொம்ப கிரீடியா இருக்க. ஏன்னா ஸ்வீட்ஸுக்காக இதுக்கு முன்னாடி மவுண்டனே இறப்டாச்சு, அந்த எத்த நீ அப்படியே விட்ட. இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டையும் ஏற்படும். ஆமா, என்ன ஆச்சு யமகாமி? நான் யோசிக்கல இந்த அளவுக்கு பாவமா வீக்கா இருப்பேன்னு. நான் ஒன்னும் வீக்கா இல்ல, என் முழு பவரை நான் காட்டுறேன். உண்மையை சொன்னா நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னா சுகுமியோட பாடியை வச்சு என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீ என் முன்னாடி ஒரு ஃப்ளையே இல்ல மஸ்கிட்டோ அந்த மாதிரி தான். இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை ஏற்படும். அவங்க மீனாட்டோ வேணாம் அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே கேட்கற மாதிரி இல்ல. டென்கோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணும். அது டைரக்டா நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் நடுவுல யமகாமி வந்தனால அவளுக்கும் மினாட்டோக்கு எதுவுமே ஆகல. நான் இப்பயும் டென்கோ உன்கிட்ட சொல்றது மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. ஏன்னா உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அங்க இருக்கிற மனுஷங்களை நல்லா செடியூஸ் பண்ணி நீ வச்சிருக்க. செடியூஸ் பண்ணி அவங்கள வச்சு ஏகப்பட்ட வேலைகளையும் நீ வாங்குற. இதனால தேவையில்லாம அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து மூக்க நுழைக்காத. உண்மையை சொன்னா நான் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அவங்களா
எனக்காக அந்த விஷயங்களை பண்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஏதோ ஒன்று யமகாமி, நான் கவுண்ட்லெஸ்ஸா ஏகப்பட்ட மனுஷங்க கூட இதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்கேன், அதனால அதை வச்சு என்னால சொல்ல முடியும். மனுஷங்களோட கான்டாக்டுக்கு நீ வரும்போது கண்டிப்பா அவங்களால யமகாமி நீ மொத்தமா லீவ இப்படின்னு அது மறைஞ்சு போகுது. இந்த சைடு யமகாமி கிட்ட கேக்குறான், யமகாமி நீங்க ஓகேவா? உங்களுக்கு எதுவும் ஆகலல? நான் ஓகே தான், பிரச்சனை இல்ல. ஆனா என்ன ஒண்ணு, நீ கொடுத்த அந்த விஷயம் அது நொறுங்கி போயிடுச்சு. அட அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இதே மாதிரி இன்னொன்னு என்னால கிரியேட் பண்ண முடியும், அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் இது பெரிய பிரச்சனை இல்ல. அங்க இதுக்கப்புறமா யமகாமி ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல யமகாமி கிட்ட கேக்குறான், யமகாமி டென்கோ சொன்ன விஷயம் அது வந்து அவ சும்மா உன்னை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றா, அதனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, யோசிக்காத. ஆனா யமகாமி நான் உங்க கூட இருக்கிறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமா என் கூட இருக்கலாம், நானே என் விருப்பத்தோட தான் இங்க இருக்கேன், அதனால அந்த அளவுக்கு நீ இதை பத்தி யோசிக்க வேணாம். சீன் அப்படியே அந்த ஆளுங்களை நோக்கி வரும். அவங்க வரும்போது ஹாரி அந்த பர்சன் அவங்களால மாட்டிக்கிறாங்க, வச்சு செய்யறாங்க அவங்கள. திரும்பவும் இந்த டவுன்ல வந்துட்டு நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அவ்வளவுதான், வச்சு செஞ்சு விட்டுருவோம் உங்களை. இதனால வேற வழி இல்லாம அவங்களும் தெச்சின்னு ஓடுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம மினாட்டோ செஞ்ச அமுலண்ட் அது அங்க கீழே கிடக்கும். ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த அமுலண்ட்டை உருவாக்கியிருப்பான், யமகாமிக்கு ஒன்று கொடுத்துருப்பான். அங்க அணிலும் வந்துட்டு அதையும் பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒன்று வேணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட அது இல்லையே. நான் கடைசியா இந்த விஷயத்த உன்கிட்ட நான் குத்துட்டனே. இல்ல பரவாயில்ல, ஃபெயிலியரா இருக்கிற விஷயமும் ஓகே தான், அதையும் நீ கொடு. இதனால மினாட்டோவும் அதே மாதிரி பண்ணுவான். அந்த அணிலும் அதை கொண்டு போயிட்டு ஆல்ரெடி அதோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கேர்ஸ் ஆயிருக்கும், இது மேல வைக்க அது அப்படியே குணமாவுது. அந்த இடத்துல இது விழுந்திருக்கும், அதுதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் இது. இதை பாக்குற அந்த பர்சனும் என்னடா இது பவர்லாம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.